ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக. நன்றாக குருவாழ்க, குருவே துணை. பரபிரம்ம ருத்ர காயத்ரி ஞானஸ்தலத்தின் நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும். இந்த பதிவு கும்பலக்ன நண்பர்களுக்கு வக்ர சனி பற்றியது. இப்ப கும்பராசியில தான் சனி வக்கரம் அடைஞ்சு போயிட்டு இருக்காரு. இப்ப வக்கரம் அடைஞ்சதுனால நமக்கு பாதிப்புகள் அதிகமாகுமா, அல்லது பாதிப்புகள் குறையுமா, அல்லது நன்மைகள் பெருகுமா, பல சிந்தனைகள் பலருக்கும் இருக்கும். இப்போ நம்மளுடைய நட்சத்திர சூத்திர முறைப்படி ஒரு கிரகம் என்பது எந்த கதியில் போனாலும் சரி அது நட்சத்திர ரீதியாக பலனை தருகிறது. அப்போ இப்போ சனி பூரட்டாதி நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் குருனுடைய நட்சத்திரத்தில் போயிட்டுருக்கார். குரு ரிஷபராசியில் இருக்கார். அதனால் என்ன அப்படின்னா, பொருளாதாரம் சார்ந்து, தொழில் சார்ந்து, பணவரவு சார்ந்து, உத்தியோகம் சார்ந்து நன்மைகளை தருகிறார். அந்த வகையில் சனி நன்மை தான் தர்றார். அதே நேரத்தில் இந்த வக்கரத்தில் போகும்பொழுது நட்சத்திர சார மாற்றங்கள் ஏற்படுது, பாத மாற்றங்கள் ஏற்படுது. பூரட்டாதி 2ஆம் பாதத்தில் போயிட்டு இருக்கும்போது ரிஷபராசியில் அம்சத்தில் சனி இருப்பார். அதே பூரட்டாதி 1ஆம் பாதத்துக்கு ஆகஸ்ட் 18ஆம் தேதி வரும்போது அவர் மேஷத்தில் அம்சத்தில் நீச வலிமையை பெறுகிறார். அதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, பொருள் சார்ந்த ஒரு ஈடுபாட்டில் இருந்து உயிர்பற்று சார்ந்த பாசம் நேசம் போன்ற சார்ந்த விஷயங்களை அவர் முன்னெடுக்கிறார். அதில் நீசமாக இருக்க. நீசம்ங்கிறது என்ன? வலிமை குறைவாக இருக்கு, கொஞ்சம் கெடுபலன்களை கொடுக்கக்கூடியதெல்லாம் இருக்கு. அப்போ ஒரு அளவுக்கு பற்றுதல், பாசம், உறவுகள் இந்த வகையில் நமக்கு அது கொஞ்சம் தீமைகளை கொடுக்கும். தீமைகள் அப்படிங்கிற அர்த்தம் என்ன அப்படின்னா, வால்யூம் கம்மியாக இருக்கும், அதாவது நன்மைகள் குறைவாக இருக்கும். இப்போ ஒரு நல்லா பழகிட்டு இருக்கிறதுக்கும் பட்டும்படாமல் பழகிறதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. அது மாதிரி உறவுகளில் பெரிய விரிசல் இல்லைன்னா கூட பெரிய அட்டாச்மெண்ட் இருக்காது. அந்த தன்மையை ஆகஸ்ட் 18லேருந்து அக்டோபர் 3 வரைக்கும் அந்த குருவினுடைய 2ஆம் பாதத்திலிருந்து 1ஆம் பாதத்துக்கு மாறுற தன்மை அது விவரிக்குது. அடுத்தது சதய நட்சத்திரத்துக்கே வர்றாரு, ராகுனுடைய நட்சத்திரத்துக்கு. சதயம் 4ஆம் பாதத்துக்கு அக்டோபர் 3ஆம் தேதி சனி மாறுறாரு. அதிலிருந்து நவம்பர் 15ஆம் தேதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா ராகுனுடைய பரிவர்த்தனையில் இருக்கார். ராகு கிரகம் 2ஆம் இடத்துல மீன ராசியில உத்திரட்டாதின்ற சனி நட்சத்திரத்துல இருக்கார். அப்ப ராகுவும் சனியும் நட்சத்திர பரிவர்த்தனை வாங்கி 2ஆம் இடத்துக்கு தொடர்பு ஏற்படுத்துறதுனால பணவரவு அதிகரிக்கும். எண்ணியதெல்லாம் நமக்கு பொருளாதாரத்துக்கு நன்மைகளை கொடுக்கறதா இருக்கும். நம்மளுடைய சுயபலம் இன்க்ரீஸ் ஆகும். நாம் எடுக்கிற முடிவுகள் கரெக்டாக இருக்கும். நம்ம செய்கிற செய்கைகள் அதுக்கு பலன் கொடுக்கும். அந்த வகையில் நவம்பர் 15 வரைக்குமே ராகுவாகவும் சனியாகவும் வேலை செய்யக்கூடிய அமைப்பு நன்மையை கொடுக்கும். பொருளாதாரத்துக்கும் உறவுகளுக்கும் எல்லாத்துக்குமே நன்மையை கொடுக்குற அமைப்பில் இந்த பரிவர்த்தனை. நம்ம லக்னத்துல தான் ராகுனுடைய நட்சத்திரமான சதயம் இருக்கு. நமக்கு 2ஆம் இடமான தனஸ்தானத்துல தான், பணவரவு ஸ்தானத்துல தான் சனியினுடைய நட்சத்திரமான உத்திரட்டாதி இருக்கு. இந்த 2 பேரும் பரிவர்த்தனை வாங்கிக்கிறதுங்கிறது பணம் சம்பாதிக்கிற ஈடுபாட்டை அதிகப்படுத்தும். அதற்கான சூழலை இங்கே உருவாக்கும். அந்த வாய்ப்புகள் நமக்கு கிடைச்சி அதில் முன்னேற்றமும் உண்டாகும். தொழில் பலம் விஸ்தாரமாகும். ஒரு வேலை பார்த்தோம்னா அதில் அங்கீகாரம், ப்ரொமோஷன் கிடைக்கும். பொருளாதாரம் மேம்பாடு இருக்கும். அப்போ அந்த வகையில் இந்த நவம்பர் 15 வரைக்குமே சனியினுடைய வக்கரகதி நமக்கு சாதகமாகத்தான் தருகிறது. இப்போ அட் ப்ரெசண்ட் ஆகஸ்ட் 18 வரைக்கும் உறவுகளுக்கு அவ்வளவு சிறப்பாக இருக்காது. பொருளாதாரத்துக்கும் தொழிலுக்கும் சாதகமாக இருக்கும். உறவுகள் சார்ந்த விஷயம், கணவன் மனைவிகிட்ட ஈகோ சம்மந்தப்பட்டது, குழந்தைகள்கிட்ட அல்லது குழந்தை பிறப்புக்கு ட்ரை பண்ணுறவங்களுக்கு தடைகள், குழந்தை வளர்ந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னா அவங்களால வரக்கூடிய மனசஞ்சலங்கள், இதெல்லாம் இங்கே உருவாகிட்டு இருக்கு. அதனால் ஆசைகள், இன்பங்கள்
ஒரு உல்லாசமான பொழுதுபோக்குகள் இதுக்கெல்லாம் கொஞ்சம் இடம் இருக்காது. ஏன்னா டஃப் நேச்சரை அங்கே உருவாக்கிட்டு இருக்கும் தொழிலில். இந்த வேலையை செஞ்சாகணும், இந்த வேலையை செஞ்சாதான் இந்த பலன் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு ஒரு நிபந்தனை கட்டுப்பாட்டோட ஒரு ஒர்க்லோட சுமையை ஏற்றுக்கிட்டு இயங்குற ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டியிருக்கும். அதே மாதிரி தான் சொந்த பந்தங்கள் நம்ம என்னதான் பாடுபட்டாலும் ஒரு பாராட்டு கிடைக்காது, ஒரு என்கரேஜ்மெண்ட் இருக்காது. மாறாக வீண்பழி போடுறது, கலகம் பேசுறது, குழப்பம் உண்டாக்குறது, நம்மளை டீக்ரேடாக நடத்துறது, அவமானப்படுத்துறது, இதெல்லாம் நடக்கும். ஸோ இதெல்லாம் ஆகஸ்ட் 18 வரைக்கும் தான். அதுக்கு மேலே உறவுகள் மேம்படும், சிறிது சிறிதாக அந்த மாற்றங்கள் ஏற்படும். அதே போல் அக்டோபர் 3ஆம் தேதிக்கு பிறகு நமக்கு ராகுனுடைய பயிற்சி, ராகுனுடைய நட்சத்திர பரிவர்த்தனையில் வரும் பொழுது, ராகு நட்சத்திரத்துக்கு சனி வரும் பொழுது இன்னும் குடும்ப உறவுகள் மேம்படும், வளர்ச்சிகள் மேம்படும், பொருளாதாரம் மேம்படும், உங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்கும், அந்த பழிகளெல்லாம் போயிடும், நம்மளை அலட்சியப்படுத்துகிற விஷயம் எல்லாம் விலகிடும். அதனால் நல்ல நிலைமைகள் ஏற்படக்கூடிய அமைப்பை தான் இருக்குது. நம்ம லக்னத்தில் சனி இருக்காரன்னு நினச்சி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. உண்மையிலேயே நமக்கு பணம் தர்ற கிரகம் சனி தான். தொழிலையும் பொருளாதாரத்தையும் உத்தியோகத்தையும் வளர்க்குற கிரகம் சனி தான். அவர் இப்போ ஆற்றல் கெட்டு போய் கிடக்கிறார். அந்த தொழில் பலத்துக்கு சாதகம் இல்லாமல் இடத்துல பலவீனமாக இருக்கார். அதனால் அந்த இடம் கொஞ்சம் தொய்வுபட்டு போகுது. நிறைய பேருக்கு இந்த சனியினுடைய திசா புத்திகள் நடக்கிறவங்களுக்கு இப்போ கொஞ்சம் மந்தமாக இருக்கு. ஆனால் உண்மையிலேயே இந்த சனி இந்த லக்னத்தில் பிறந்து சனி வலுத்தவங்களுக்கு 2 10 இருக்கிறவங்களுக்கு உண்மையிலேயே தொழில் பலம் விருத்தியாகும். தொழில்னால அவங்க வாழ்க்கை முழுக்க தொழில் சார்ந்த நன்மைகளை பெறுபவர்களாக இருப்பார்கள். அதில் அவர் நல்லா ஒரு பலனை தர்றவராக தான் சனி இருப்பார். ராகுவும் கெட்டவர் கிடையாது, உறவுக்கு பாண்டிங்காக இருப்பவர். அதனால் இந்த 2 கிரகமுமே உங்களுக்கு 4ஆம் இடத்துலையோ 8ஆம் இடத்துலையோ 12ஆம் இடத்துலையோ மறையாமல் இருந்தால், 4, 8, 12 பாவ தொடர்புகள் இல்லாமல் இருந்தால் உங்களுக்கு வாழ்க்கை சுபிச்சமாக இருக்கும். அதனால தான் நம்ம ஜனன ஜாதகத்தை நம்ம சிஸ்டத்தில் போட்டு நட்சத்திர சூத்திர முறைப்படி 12 பாவ அதிகாரிகளை கணிச்சு நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, நமக்கு நடக்கிற தசாபுத்திகள், நமக்கு நடக்கிற இந்த கோச்சார பயிற்சி பலன்களெல்லாம் இந்த நட்சத்திர தொடர்பு முறையில் பார்த்து இந்த கேள்விக்கு இதுதான் சாதகம் இதுதான் பாதகன்றது தெளிவான நிலைமையை நீங்கள் புரிஞ்சுக்கலாம். அதனால் எப்போ ஒரு ஜோதிடம் என்பது நம்மளுடைய எதிர்பார்ப்பு, நம்மளுடைய கேள்விகள், நம்மளுடைய ஈடுபாடு இதுக்கெல்லாம் கரெக்டான பதிலை தருதோ, இதுதான் விதி என்று சுட்டி காட்டுகிறதோ, அதுதான் நமக்கு உண்மையான ஜோதிடமாக இருக்க முடியும். அந்த வகையில் இந்த பாஸ்கர அஸ்ட்ராலஜி சிஸ்டத்தை பயன்படுத்துங்க. மேலும் மேலும் உங்களுடைய கேள்விக்கான பதில்களை நல்ல முறையில் பெறுங்க. விதி கொடுப்பனை என்பது நிமிடத்துக்கு நிமிடம் நொடிக்கு நொடி மாறக்கூடியது. அதனால் நம்ம ஒரு லக்னம் ஒரு ராசின்னு பலன் பார்த்து பிரயோஜனம் இல்லை. நம்ம பிறந்த மணித்துளி, நிமிடத்துளி, நொடித்துளி, வினாடி துளி வரைக்கும் நம்ம அக்யூரஸியாக கணிச்சு நம்ம 360 டிகிரியில் நம்ம 12 பாவ டிகிரி புள்ளி எது, அதற்கான உபநட்சத்திரங்கள் எது, அதிகாரிகள் எதுன்னு கண்டுபிடிச்சி இதை டீப்பாக பார்த்து அனலைஸ் பண்ணி பலன் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு எல்லா விதத்துலேயும் தெளிவான ஒரு வழிகாட்டுதல் கிடைக்கும் என்று கூறி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் JMS. நன்றி, வணக்கம்.